This is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. In the video நம்ம ஒரு $1000 இல்லனா 1 லட்ச ரூபாய் வர்த்தான கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணலாம், நம்மளோட போர்ட்ஃபோலியோல 10 காயின் வச்சுக்கலாமா, 20 காயின் வச்சுக்கலாமா, இல்ல 5 காயின் தான் வந்து வச்சுக்கணுமா, இது ஒரு டவுட் வந்திருக்கும். இன்னொரு மேஜரான டவுட், நான் $1000 இன்வெஸ்ட் பண்றேன், அது மூலமா நான் ஆவரேஜா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கிறது கரெக்டா இருக்கும். $1000 வச்சு $5000, $10000, $50000, சில கதையெல்லாம் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கோடி ரூபாய் பண்ண $1000 வச்சு 5 கோடி ரூபாய் பண்ண அப்படின்லாம். அது ஆக்சுவலி பாசிபிளாக இருக்குமா உங்களுக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோடானா நம்ம அக்ரெசிவாக வந்து பண்ணலாம், இல்லைனா லோ ரிஸ்க் மீடியம் ரிஸ்க்குன்னு இருக்கும். ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காயின் ரெஃபரன்சஸ்மே கொடுக்குறேன். இப்போ லோ ரிஸ்க்னால் இந்த காயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம், மீடியம் ரிஸ்க்னால் இந்த காயின்ஸ் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். மெயினாக ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். போன கிரிப்டோ புல் ரன் பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அதில் என்னென்னா 80% பீப்புளுக்கு மேலே, எப்படி நான் போன புல் ரனில் நானுமே நல்ல மணி மேக் பண்ணியிருந்தேன், ஆனால் 80% பீப்புளுக்கு மேலே வந்து இப்போ ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிரிப்டோ புல் ரன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மணி மேக் பண்ணுவாங்க. 2 மடங்காக இருக்கலாம், அது 100 மடங்காக இருக்கலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஆனால் இந்த 80% பீப்புளுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்களான்னா, போட்ட காசை விட கம்மியாக எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டி பர்சன்டேஜ். ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்ட காசு பெரிய அளவில் போனது பார்த்துட்டு அப்புறம் பியர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் கெயின்ஸை வந்து லூஸ் பண்ணிவிட்டு போட்ட காசை விட கொஞ்சம் தான் அதிகமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் பெரிய அளவில் மணி மேக் பண்ண வந்து ஆசைப்பட்டு ஓரளவுக்கு கூட மணி மேக் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுதான் புல் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து நடக்கும். ஸோ அதனால் ஸ்டிக் டு யுவர் பிளான். அந்த பிளான் பற்றி தான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். அதுக்கு முன்னாடி 5 lakhs எப்படி 1 crore மாற்றலாம் அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னோடது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்தராக 1 lakh வச்சு எப்படி வந்து இன்னும் வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு கைஸ். பட் ஸ்டில் இன்னுமே கூட இந்த இடத்துலேருந்தே கூட நீங்கள் டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோட லாஸ்ட்டில் எப்படி இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் வந்து பெருசாக இன்னுமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம ஒரு $500 எப்படி பினான்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், லைவ் இன்வெஸ்டிங்னு. அதோட இப்போது இருக்க நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா $100 பண்ணியிருந்த மேஜிக் வந்து 170% ஏவோ வந்து ஒரு 65%, வாக்ஸலில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2x கிட்ட வந்து வந்துருச்சு. அப்புறம் இந்த டலார்னியா அந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% 50% பம்ப் ஆயிருச்சு. பிஒஆரும் 65% பம்ப்பு. ஸோ அதனால் ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் இருக்குது 2-3 மடங்கெலாம் ஏஐ அது ரிலேட்டடாலாம் போச்சு. இது கேமிங்லாம் கொஞ்சம் இன்னுமே பம்ப் ஆகலை. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஒரு 50-60% எல்லாமே மூவ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்ல வரேன். சரி, இப்போ நம்ம சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஷீட்டில் போட்டு நான் ட்ராக் பண்ணுறது உண்டு. அந்த கூகுள் ஷீட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம $1000 போர்ட்ஃபோலியோக்கு வந்து வருவோம். லோ ரிஸ்கில் ஆப்வியஸாக எத்தேரியம் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்வேன். ஏன் எத்தேரியம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தேரியம் இப்போ $4000 வந்து இருக்குது. பிட்காயின் போன ஆல்டைமையான 69,000 பிரேக் பண்ணிட்டு இப்போ $100,000 வந்திருக்கு. எத்தேரியமோட போன ஆல்டைமையே $4500. ஸோ ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு $7,000-8,000 ஆகுது போகும். அதுவே நம்மளுக்கு 2x. நெக்ஸ்ட்டு லோ ரிஸ்க் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது, நீங்கள் ஒரு மெயினாக இந்த நோக்கம் என்னன்னா, இந்த லோ ரிஸ்கோடது $1000 போடுறேன், சும்மா கிரிப்டோவில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் அதை மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சும்மா $1000 போட்டு ஒரு 6 மாதம் 5 மாதம் கழித்து வித்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு எத்தேரியமு. அது விட்டிங்கன்னா சுயும் ஆப்டோஸும் ஒரே மாதிரி ப்ராஜெக்ட்டு தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூவ்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் செயின் ப்ராஜெக்ட். சூய் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆப்டோஸ் வந்து லேகிங்காக தான் இருக்குது. சூன் ஆப்டோஸ் வந்து ஓரளவுக்கு இந்த புல்ரனில் ஒரு $50 $70 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வாங்கிட்டு $45 எடுத்தால் கூட 3 மடங்கு $1000 வந்து $3000 ஆகும். ஃபர்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும், $1000 வந்து நான் எப்படி 20 காயின் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா, 10 காயினில் போடலாமா அப்படின்னு நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, நிறைய காயின் ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அப்படியே உங்களுக்கு நிறைய காயின் வந்து ஒரு சிலது 100x போகிறதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு $100க்கு ஒரு 10 காயினில் $10 போட்டு இந்த $1000 மெயினாக வந்து 4 காயினில் என்னை கேட்டால் 4 இல்லைன்னா 5, 4 கரெக்டாக இருக்கும். $250 $250 இல்லைனா 2 காயின் லோ ரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் போகிறீங்கன்னா 2 காயின்
காயின், ஒன்று ஆப்டோஸு இல்லை எத்தேரியம் அந்த மாதிரி போடுறீங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா லிடோ மெயினாக நான் வந்து சொல்லுவேன் கைஸ். லிடோ வந்து $1 நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ட்ரம்ப் டிஃபை ப்ராஜெக்ட் வந்து இருக்குது, டிஃபை நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். சேம் டைம் எத்தேரியமோட இந்த எத்தேரியம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து மாறினாங்க இல்லையா. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கோட மெயினான கான்ட்ரிபியூட்டர் இந்த லிடோ தான். எத்தேரியம் ஸ்டேக்கிங் ஹேண்டில் பண்ணுறவன் 40 பில்லியன் கிட்ட டோட்டல் வேல்யூ லாக்டு எத்தேரியமாக இவந்தில் வந்துருக்கும் ப்ரோட்டோக்காலில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப் வெறும் 2 பில்லியன் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம $1 வாங்கின கணக்குக்கு எத்தேரியம் இது $15 லிடோ போச்சுன்னா 15x நமக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்தே கூட ஒரு 8x to 10x பண்ணலாம், மேபி $20 போகலாம். பட் ஆனால் $10 to $15 ரொம்ப ஆவரேஜாக ஈஸியாக வந்து எதிர்பார்க்கலாம் லிடோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஆப்டோஸ் வந்து, அதுக்கப்புறம் பீமு ஐஎம்எக்ஸுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1.38 மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ $2 இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துலேருந்து ஐஎம்எக்ஸ் வந்து $10 தாண்டி போகும் அப்படின்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் இந்த வேர்ல்டு காயினுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. லோ ரிஸ்க் அப்படின் போது இதெல்லாம் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒரு 2x 5x வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லோ ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவில். அண்ட் மெயினாக ஒரு விஷயம், நிறைய காயின்ஸ் வந்து இப்போ நான் ஒரு காயினில் புல்லிஷாக இருப்பேன், நீங்கள் ஒரு காயினில் புல்லிஷாக இருப்பீங்க. மெயினான இது என்னன்னா நான் எப்படி இதெல்லாம் வந்து பார்க்குறேன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்போ நான் ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த காயின் இவ்வளோ போகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு காயின் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த யூடியூபர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தாண்டி, அது டெக்னாலஜி நல்லா இருக்குன்னு தாண்டி அந்த வேல்யூவேஷனுக்கு அது வந்து வர்த்தா, அந்த வேல்யூவேஷன் எவ்வளோ வேல்யூவேஷன் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய ப்ராடக்ட் நல்லா இருக்குது யூடியூபர் சொல்கிறாங்க அப்படிங்கிற விட்டுருங்க. அந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் எல்லா பிக்ஸுமே எடுத்திருப்பேன். ரொம்ப பாப்புலராக இருக்க பிக்ஸ் எதுவுமே இதில் அவ்வளோவா வந்துருக்காது. அந்த வேல்யூவேஷன் அது வர்த்தா அப்படின்னு மட்டும் தான் வந்து பார்ப்பேன் நான் வந்து. ஸோ அந்த பேசிஸில் வந்து எடுங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக இப்போ நம்ம ஒரு டார்கெட் வந்து வைக்கிறோம், எக்காரந்து கொண்டும் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆனதும் யூடியூப்பில் இன்னும் பெரிய அளவில் பேசப்படுது. அந்த இடத்துலேருந்தே வந்து இன்னும் ஒரு 2 மடங்கு ஈஸியாக போகும் அப்படிங்கிற மாதிரி படுது. இப்போ நம்ம ஒரு 5 மடங்கு டார்கெட் வைக்கிறோம், 5 மடங்கு போயிருச்சு, அந்த இடத்துலேருந்தே ஈஸியாக ஒரு 10 மடங்கு போகும் அப்படின்னு யூடியூபர் சொல்கிறாங்க. எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சரி அந்த இடத்துல ஒரு 2 மடங்கு போனாலே நம்மளுக்கு 5 மடங்கு ஆனது 10 மடங்கு ஆகிடுமே அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. மேபி அது எந்த இடத்துல வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ஸ்டிக் டு யுவர் பிளான், இதை மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா லோ ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ எதிர்பார்க்குறவங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேஃபாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெயினாக அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் இந்த தப்பு அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் ஆன் டு மீடியம் ரிஸ்க் லோ ரிஸ்க் அப்படின்னு நான் இந்த பிக்ஸை பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே சேஃபு தான். ஏன்னா எத்தேரியம் என்னென்னா பெருசாக எந்த ஃபட்டும் வந்து பெருசாக உடனே இதுவாக வாய்ப்பு இல்லை. டாப் காயின் மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 500 பில்லியனில் வந்துருக்குது. இதே நம்ம வந்து சேஃபால் எடுத்தோம்னா இந்த இடத்துல இருக்குது வெறும் 400-500 மில்லியன் தான், 100 மடங்கு மார்க்கெட் கேப் கம்மி. அதுதான் வித்தியாசமே தவிர சேஃபாலும் ஒரு பெரிய கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் வாலெட்டும் வச்சுருக்கான், பெரிய சாஃப்ட்வேர் வாலெட் ப்ரொவைடர் இவன். ஸோ அப்படி இருக்கனால இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபு தான். அதனால் இது காலி ஆகிடும் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் கேப் வச்சு தான் மீடியம் ரிஸ்க்கு லோ ரிஸ்க் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுறோம். சேஃபால் பற்றி நான் நேற்று கூட நம்மளோட டெலகிராமில் வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். சேஃபாலில் நான் ஏன் புல்லிஷாக இருக்கேன், இந்த அளவில் வந்து இருக்குது அப்படின்னு. நான் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 1000 நாள் கிட்டத்தட்ட கைஸ் எந்த சார்ட்டுமே இந்த அளவுக்கு புல்லிஷாக எனக்கு வந்து என் கண்ணுக்கு படலை. வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி கூட இல்லை, 1000 நாள் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே ட்ராவல் ஆகிருக்கு, 20 சென்ட்லேருந்து 80 சென்ட்டு. மெயினாக இன்னொரு விஷயம் சேஃபாலோட சார்ட்டில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னடானா, இந்த இடத்துல இந்த அக்டோபர் மாதம் போன வருஷத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பம்ப் இருந்தது. ஆனால் சேஃபால் மட்டும்தான் பெருசாக இந்த பம்புக்கு அப்புறம் ரீட்ரேஸ் ஆகாமல் அந்த ப்ரைஸில் இந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கா. நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்புக்கு அப்புறம் ரீட்ரைஸ் ஆகி கீழே வந்துட்டான். ஏன்னா மீம் சைக்கிளில் கொஞ்சம் லிக்விடிட்டி போயிடுச்சு ப்ராடக்ட்ஸ்லேருந்து. பட் ஆனால் சேஃபால் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே போய்ட்டுருக்கு. 1000 நாள் சைட்வேஸில் போன ப்ராடக்ட் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துதுறான்னா எந்த அளவுக்கு பம்ப் ஆகும்னு தெரியல. வேலட் இப்போதைக்கு என்னென்னா ஏஐஏ, ஆர்டபிள்யூஏ, டீப்பின் இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கனால இது வேலட் ப்ராடக்ட்னால எனக்கு தெரியல. இதுதான் நான் மெயினாக சொன்னேன் இல்லையா, இப்போ நான் ஒரு ப்ராடக்டை நம்புகிறேன், அந்த ப்ராடக்ட் நான் நம்புறனால அது 50x 20xன்னு என் கண்ணுக்கு படலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரிப்டோ ஓவரால் பம்ப் ஆகிறனால எவ்வளோ போகும் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அது வந்து வெறும் 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்காக தெரியலாம். ஸோ அதனால்
இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா சேஃபால் இந்த சைட்வேஸ் மூமெண்டம் கொடுத்ததுக்கு மேபி நீங்கள் 10x போகும்னு நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேஃபர் சைடில் வந்து ஒரு 5x 8x மேபி இது 10x 20xலாம் கூட வந்து போகலாம். வி நெவர் நோ. ஏன்னா 400 மில்லியன் மார்க்கெட் கேப்பு, 10xனா கூட 4 பில்லியன் தான். 4 பில்லியன் மார்க்கெட் கேப் விச் இஸ் வெரி பாசிபிள் வித் கிரிப்டோ. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா $8 போகலாம். பட் ஆனால் நீங்கள் அதை நம்புறீங்களா? அது நம்புறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற ப்ரைஸ் டார்கெட் வந்து வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட இதில் மீடியம் ரிஸ்கில் கேக் நான் $2 கீழேருந்து $1.9 மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ $4 மேலே இருக்குது. ஸ்டில் இந்த இடத்துல இருந்தே ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் கேக்கும் எஸ்எஃபியும் நான் வந்து மினிமமாக 5x 4x சொல்கிறேன். மேக்ஸிமமாக 10xம் பண்ணலாம், 15xம் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வார்ம் ஹோல், இதுவுமே ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் கேப் இருக்குது ப்ராடக்ட். வார்ம் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 5x அந்த மாதிரி பண்ணோம். பாண்டும் நல்லா இருக்குது. குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் ரிஸ்கில் நான் சேர்த்ததுக்கான காரணம் குக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ கேப்புன்னு தான் சொல்லுவேன். மீடியம் ரிஸ்க்கு சேர்த்ததுக்கான காரணம் என்னடானா இது வந்து லிடோ மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த குக் வந்து மேண்டல் இருக்குது இல்லையா, பைபிட்டோட டிஃபை ப்ராஜெக்ட். இது வந்து இதோட மார்க்கெட் கேப்பு வெறும் 30 மில்லியன் தான் இருக்குது. மேபி திஸ் கேன் டூ 100x, இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஒரு 10 to 20x பண்ண பாசிபிலிட்டி வந்து இருக்குது. யூ கைஸ் கேன் செக் குக்கு. இது வந்து இவங்க பைபிட்டோட அஃபிஷியலான மேண்டலோட அஃபிஷியலான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. பட் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, என்ன ப்ராஜெக்ட்னு முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுங்க. இதோட டிவிஎல் தான் மெயினாக நான் வந்து பார்த்து எடுத்தது. இப்போ 30 மில்லியன் இருக்குது, எஃப்டிவிஏ 150 மில்லியன், டிவிஎல் வந்து 1 பில்லியன் மேலே வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதில் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பாண்டுமே நல்லா இருக்குது, பாலா அதுவும் நல்லாயிருக்கு. சிஎஸ்பிஆரும் நீங்கள் மீடியம் ரிஸ்கில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கண்டிப்பாக இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் வந்து கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்குது. எல்லாருமே வந்து நியூஸ்லேயோ யூடியூப்லேயோ பார்த்து கிரிப்டோக்குள்ளே புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வந்திருப்பீங்க. ஃபோமோ ஆனது இப்போ அதிகமாக இருக்குது அந்த டைமை விட. நான் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த வீடியோக்கு பிளான் பண்ணேன்னா, உங்களால் $1000 கஷ்டப்பட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வீடியோ அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதோட நோக்கமே. நீங்கள் சப்போஸ் நான் $1000 வச்சு நான் வந்து $1 கோடி எனக்கு வந்து கனவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த புல் ரனில் ஆவரேஜாக ஒரு 8x to 10x நீங்கள் மேக் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒரு $10,000 இல்லை ஒரு $8,000 ஃபார் சேக் வந்து வச்சுப்போம். அதை நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. அதை எடுத்துகிட்டு அடுத்த புல்ரனில் வந்து நீங்கள் அதில் $3000 செலவு பண்ணிட்டு கூட $5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த புல்ரனில் நீங்கள் மேபி அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாபில் இருக்கலாம், அந்த டைமில் உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் இந்த $1000 கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பீங்க. இல்லைனா நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக மணி ரெடி பண்ண முடிஞ்சால் மேபி நீங்கள் 5 லட்சமோ 10 லட்சமாவது இன்வெஸ்ட் பண்ண தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ $1000 நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நான் வந்து பிளான் பண்ணேன். இந்த வாட்டி இது வந்து போதும், ஒரு 5x 10x அப்படின்னு போதும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த புல்ரனில் அதை வச்சு நீங்கள் 10x 20x பண்ணிக்கலாம். அந்த டைமில் வெளியே இருந்தும் உங்களுக்கு ஒரு மணியானது கிடைக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவுக்கு வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக் டு மீடியம் ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்குலேயும் வந்து போகலாம், கலந்த மாதிரி கூட வந்து போடுங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா ஆனது கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஃபர்தராக இன்னும் லோ மார்க்கெட் கேப் ஹை ரிஸ்க்கு வந்து பார்ப்போம். ரிஸ்க்லையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்க தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். செயின் ஜிபிடிலாம் இந்த இடத்துலேருந்தே கூட ஒரு 8x 10x கூட பாசிபிலிட்டி இருக்குது. அட்லாஸ்லாம் இந்த இடத்துலேருந்து 10x மேலே போவோம் நான் பர்சனலாக வந்து நம்புகிறேன். அண்ட் கேரட்டுமே கேமிங்கில் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கனால கேரட்டும் நல்லா பண்ணோம். டெக்டமும் நல்லா இருக்குது. மேபி 50x 30x கூட பண்ணலாம். பட் ஒரு 10x அப்படிங்கிற வெரி ஈஸிலி பாசிபிள். மாவியா இப்போ ஃபியூச்சர்ஸில் டீலிஸ்ட் பண்ணாங்க, அது நல்லதாக நான் வந்து பர்சனலாக நம்புகிறேன். ப்ரைஸும் 10% தான் இம்பாக்ட் ஆச்சு, பெருசாக இம்பாக்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லோயர் மார்க்கெட் கேப் ஜிடி ப்ரோட்டோகால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி திஸ் கேன் டூ 20x or 30x. கார்பன் ப்ரௌசரும் வந்து பார்த்திங்கன்னா $1 கூட போகலாம், இப்போ 3 சென்ட்டில் வந்து இருக்குது. பட் ஆனால் ஒரு 20-30 சென்ட் ஈஸியாக வந்து போகும். CD5 இந்த CD5 இருக்கட்டும், செயின் ஜிபிடியாக இருக்கட்டும், இது லான்ச் பேட் ப்ராஜெக்ட், லான்ச் பேட் சீசன் மறுபடியும் வந்ததுன்னா இந்த டோக்கன் ஹோல்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஐடியோஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி மணி மேக் பண்ணலாம். வாக்ஸல் பற்றி நிறைய வீடியோஸும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்குது உண்டு.
நான் ஏன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன மார்க்கெட் கேப் வைஸை தாண்டி ஓரளவுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப லோ ரிஸ்க்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சப்போஸ் இது இந்த பிக்ஸை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுதுனா நீங்கள் நம்ம கூகுள் ஷீட்லேயும் நிறைய அக்ரெசிவான பிக்ஸுமே வந்துருக்கு, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு மைண்ட் செட் வந்து மணி வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு தான் நான் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான் இருக்க உண்மையும் கூட. முடிஞ்ச அளவு கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுங்க. ஏன்னா $1000 நீங்கள் $5000 $10,000 பார்க்கும்போது சின்னதாக வந்து தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த $1000 சேர்த்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களோட ஹார்ட் அண்ட் மணி என்ன, அதோட அருமை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நான் இதை வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ மார்க்கெட் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் வைஸ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு வந்து சொல்கிறேன். கிரிப்டோ மார்க்கெட் கேப்பு இப்போ 3.6 ட்ரில்லியன் வந்து இருக்குது. போன வாட்டி 3 ட்ரில்லியன் போயிட்டு இந்த பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 750 பில்லியன் வரைக்கும் போச்சு. இதே நீங்கள் $1000 நீங்கள் அந்த பியர் மார்க்கெட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து போட்டேன்னா அது எப்படி நம்ம 100x ஒரு 70x மேக் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. சேம் டைம் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஏன்னா மார்க்கெட் கேப் இந்த இடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மடங்குக்கு மேலே வந்து வளர்ந்துருச்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து வளராதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஒரு 6 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் மேலே போகும்னு நம்புகிறேன். ஈஸியாகவே வந்து ஆல்ரெடி 3.6 ட்ரில்லியன் போயிடுச்சு. இந்த இடத்துல 5 ட்ரில்லியன் தான் போகும். பெருசாக ரிட்டர்ன்ஸ் நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ருக்கோ ஜானா, இப்போ தான் நம்ம மெயினான பார்ட்டிக்கே வர போகிறோம். இப்போ என்ன தான் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் எவ்வளோ இருந்தாலும் கூட இப்போ டாப் 10 காயின்ஸோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரில்லியன். அந்த டாப் 10 காயின்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணி வந்து பார்க்கும்போது கிரிப்டோவோட மார்க்கெட் கேப் மற்ற காயின்ஸோட மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்க்கும்போது வெறும் 400 பில்லியன் மேலே தான் வந்து இருக்குது. போன புல்ரனில் இந்த டாப் 10 காயின்ஸை தவிர்த்துட்டு மற்ற காயின்ஸோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 500 பில்லியன் வரைக்கும் போயிருந்தது. பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டம்ப் ஆகி 70 பில்லியன் போயிருந்தது. போன வாட்டி 400 பில்லியன் போச்சு. 2017 புல்ரன் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அப்போ வந்து வெறும் 80 பில்லியன் இருந்தது. 80 பில்லியன் இருந்தது. இந்த போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 பில்லியன் ஆச்சு, விச் இஸ் அரௌண்ட் 5x. நம்ம இந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு 1 ட்ரில்லியனோ இல்லை 1.2 ட்ரில்லியன் பார்த்தாலே நம்ம மேசிவான கெயின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பம்ப் ஆச்சு இல்லையா. இந்த டாப் 10 தவிர்த்து இருக்க மற்ற காயின்லாம் இந்த 200 பில்லியன்லேருந்து 400 பில்லியன் போகிறதுக்கு இவ்வளோ பம்ப் ஆச்சு. அப்போ 400 பில்லியன்லேருந்து இந்த இடத்துலேருந்து 1.2 ட்ரில்லியன் போனோன்னா காயின்ஸ்லாம் எவ்வளோ பம்ப் ஆகும். 1 ட்ரில்லியன் போனாலே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் ஓவரால் எல்லாம் நல்ல கெயின்ஸ் மேக் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பியர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நிறைய காயின்ஸோட பாட்டம் வந்து பிடிச்சிருக்கலாம். அந்த டைமில் வந்து பண்ணியிருந்தோன்னா நம்ம $1000 வச்சு 30 lakhs 50 lakhsலாம் கூட நம்ம எப்படி இன்வெஸ்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு வரும்போது நிறைய காயின்ஸ் பம்ப் ஆகிருக்கும். அந்த காயின்ஸை விற்றுட்டு வேறு காயின்ஸில் ரீஷஃபில் பண்ணி அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து இப்போது பியர் மார்க்கெட்டோட வேர்ஜில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லாம் ப்ராப்பராக அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பம்ப் ஆனது வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது. ஓவரால் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே வந்து போட்டுகிட்டே இருப்பேன். மெயினாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் புக்கிங் இஸ் எசென்ஷியல். நீங்கள் பெரிய அமௌண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது உடனே பண்ணணும் கூட அவசரம் இல்லை. இந்த வாட்டி பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி அந்த அமௌண்ட் வச்சு ஓவரால் வந்து நம்மளோட ட்ரீம் மணி அப்படிங்கிற மேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியனு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், தேங்க்யூ. பை பை.